Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கணக்குகள் எப்படியெல்லாம் திசை மாறும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஜயின் கள அரசியல் நகர்வுகளும் வேகமெடுத்து வருகின்றன. ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்த எடப்பாடி பழனிசாமி தாவேக்கவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம் இல்லை என்று மறுத்து பேசாமல் வியூகங்களை எல்லாம் வெளியில் சொல்ல முடியாது என்றார். பாஜகவுடன் தாவேக்க ஒருபோதும் கூட்டணி வைக்காது என விஜயே செயற்குழுவில் தீர்மானம் போட்டு அறிவித்தும் கூட இபிஎஸ்ஸின் நேர்காணல் விஜய்க்கு மீண்டும் வலை விரிப்பதாகவே பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் அதிமுக கூட்டணியில் விஜய் என யூகங்களும் பரவத் தொடங்கியது. ஆரம்பத்தில் விஜயின் தாவேக்க அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் இரு தரப்புக்கும் ஒத்து வராததால் முயற்சிகள் கைவிடப்பட்டன. அதற்கு பிறகு பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்து விட்ட நிலையில் தனித்து போட்டி என்ற நிலைப்பாட்டுக்கு விஜய் வந்துவிட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் மீண்டும் விஜயை கூட்டணிக்குள் இழுக்க தூபம் போட்டு எடப்பாடி பழனிசாமி சிக்னல் கொடுத்து வருவதும் பொடி வைத்து சூசகமாக பேசி வருவதும் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த நிலையில்தான் பனையூரிலிருந்து தாவேக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவு ஒன்று பறந்திருக்கிறது. அதாவது இனிமேல் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தங்கள் பேனர்களில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகத்தை பயன்படுத்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்பதை மீண்டும் அழுத்தி சொல்லும் வகையில் அந்த வாசகத்தை முன்னிறுத்தியே பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். தாவேக்கவை முதன்மை சக்தி என குறிப்பிட்டு அறிக்கை வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் விஜய் தாவேக்க தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் தான் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற பிரச்சார வாசகத்தை கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து சமூக வலைத்தளம் முழுக்க இந்திய அளவில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தேர்தல் நெருக்கத்தில் அதிமுகவுடனான கூட்டணிக்கு தாவேக்க இறங்கி வர வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மக்கள் விரும்ப முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற பிரச்சாரத்தை விஜய் கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வருகிற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தாவேக்கவின் 2வது மாநில மாநாடு நடக்க உள்ள நிலையில் விஜயகாந்த் பிறந்த நாள் அன்று மதுரையில் மாநாடு நடத்தவிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது முதல் மாநாடு மதுரையில் தான் நடத்தப்பட்டது என்ற நிலையில் விஜயின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடத்தப்பட உள்ளது. அதோடு தமிழகம் முழுவதும் செப்டம்பர் மாதத்திலிருந்து விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் அந்த சுற்றுப்பயணமும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான 15ஆம் தேதி அன்றுதான் துவங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. 1967 தேர்தலில் அப்போதைக்கு பலமாக இருந்த காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா ஆட்சிக்கு வந்ததை அடிக்கடி மேடை பேச்சுகளில் நினைவு கூறும் விஜய் தற்போது அண்ணாவின் பிறந்த நாளில் சுற்றுப்பயணத்தை துவங்கவிருப்பதாக கூறப்படுவதும் கவனம் பெற்றுள்ளது. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.